தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சார பாடலில் வந்து ஜாதி என்னும் சாக்கடை வந்து மாறி ஓடுது, அதை நாங்கள் சரி பண்ண போகிறோம், ஜாதியே இல்லாத அங்கே மாற்றிட்டோம், அந்த தேர்தலில் வந்து எங்கேயுமே ஜாதி இல்லை, பணம் கொடுத்து வாக்கு வாங்கக்கூடிய அந்த இதுவும் இல்லை, எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசினார். அதில் குறிப்பாக ஜாதியை நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்லாம் பேசினார். ஆனால் அந்த ஜாதிய நெடி அந்த வாடை எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு தாவேக்காவில் தான் அதிகமாக இருக்குது. இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள், பாரஞ்சித் பேசின காணொலியை பாருங்கள். வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்க. முதல்ல ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. ரஞ்சித் என்ன பேசியிருக்காரு, தலித் சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து தலித்துக்காக பேச மாட்டுக்காங்க, இவங்கெல்லாம் போய் பதவியை வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க, 8 அமைச்சர்கள் தலித்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க, ஆனால் இவர்கள்லாம் தலித்துன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பாரஞ்சித் பேசுகிறார். ஏன்னா பாரஞ்சித் ஒரு ஜாதி வெறியர், அவருடைய ஜாதிக்காக பேசுகிறாரு, இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ராஜ்மோகன் யார்? அவர் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்காக எப்படி பேச முடியும்? தமிழக பள்ளி கல்வித்துறையோட ஒரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தமிழ்நாடு அரசோட தாவேக்கா அரசாங்கத்தோட ஒரு அமைச்சர். அவர் ஏதாவது குறிப்பிட்ட ஜாதிக்கான ஒரு அமைச்சரா? குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் அவருக்கு வந்து ஓட்டு போட்டு அவரை வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்திருக்காங்களா? அப்போ எதுக்கு அவர் வந்து குறிப்பிட்ட ஜாதிக்காக பேசணும் அப்படின்னு பாரஞ்சித் கேட்காரு. அவர் கேட்குறதே தப்பு. முதல்ல அவர் வந்து அவர் வந்து ஒரு சமூக நீதித்துறை இந்த துறை அமைச்சர், இந்த வன்னியரசு அவர்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து அந்த ஜாதிக்காகவே கட்சி நடத்துகிறாங்க, அந்த ஜாதிக்கான துறையோட அமைச்சராகவும் இருக்காங்க. ஸோ அவர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல அது தப்பு கிடையாது. ஆனால் இவர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஒரு பொதுவான ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர், எல்லா சமுதாயத்திற்குமான அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து இப்படி நீங்கள் ஜாதிக்காக பேசணும் அப்படி சொல்கிறதே ஒரு தப்பு தானே. இதை வந்து மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் எப்படி பார்த்துக்கங்க, பாரஞ்சித் பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு எடுத்துக்கிறீங்களா? அப்போது பாரஞ்சித் இப்படி கேட்காரு அப்படின்னா அப்போ தாவேக்காவில் இருக்க மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், மற்ற சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்களும் இருக்காங்கல்ல, அப்போ அவர்கள் ஜாதிக்காக பேசுவாங்களா? இப்போ இவர் பாரஞ்சித் பேசுனதுக்கு நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ராஜ்மோகன் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு அமைச்சர், எல்லா சமுதாயத்திற்குமாக நான் கண்டிப்பாக செயல்படுவேன். பாரஞ்சித் சொல்கிறாரு ஓகே, ஆனால் நம்ம வந்து பொதுவான ஒரு அமைச்சர், நம்ம எல்லாத்துக்குமாக நம்ம பேசுவோம், எல்லா மக்களுக்குமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமாகவும் தாவேக்கா அரசு இருக்கும், நானும் அதே மாதிரி அனைத்து மக்களுக்குமாக நான் அமைச்சராக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு சரியான ஒரு பேச்சு. அனைத்து மக்களுக்குமாக நம்ம பேசுவோம், எல்லா மக்களுக்கும் நம்ம குரல் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வந்து தலித்துகள் வந்துடுறாங்கல்ல, அப்போ அது ஒரு நியாயமான பேச்சாக இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு பாரஞ்சித் அவர்களுடைய விருப்பம், அந்த நோக்கத்தை வந்து நம்ம வந்து செயலில் காட்டுவோம். ஒரு நாள் ரஞ்சித் அவர்களின் நம்பிக்கையும் வெல்லும்படி வேலை செய்து காட்டுவதா இருப்பது. நன்றி. ஒரு நாள் ரஞ்சித் அவர்களின் நம்பிக்கையும் வெல்லும்படி வேலை செய்து காட்டுவதா இருப்பது. நன்றி. பாரஞ்சித் என்ன பேசுறாரு? பாரஞ்சித் வந்து நீங்கள் வந்து ஜாதிக்காக ஏன் பேச மாட்டேங்கிங்க அப்படின்னு கேட்காரு. அப்போ நீங்கள் வந்து ஆமாம் நான் ஜாதிக்காக பேசுவேன், பாரஞ்சித்தோட விருப்பத்தை நான் வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னா அப்போ உங்களோட ஜாதி வெறி தானே அதில் இருக்கேன். ஜாதி வெறி இல்லாதவராக நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கணும், நம்ம எல்லாத்துக்குமாக பேசுவோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கணும். பாரஞ்சித் சொல்கிறது தப்பு. அவர் தப்புன்னு கூட சொல்ல வேண்டாம், நம்ம பொதுவாக எல்லாத்துக்குமா நம்ம பேசுகிறோம்ப்பா, நம்ம எல்லாருக்குமான அமைச்சர், தமிழக ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான அமைச்சர் அப்படின்னு பேசியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து பாரஞ்சித்தோட விருப்பத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னா அப்போ நாளைக்கு மோகன்ஜியோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்களா? மற்ற சமுதாயத்தை சேர்ந்த நடிகர்கள், இயக்குநர்கள்லாம் இருக்காங்க, அவர்களுக்கும் விருப்பம் இருக்கும், அப்போ அதையெல்லாம் நிறைவேற்றுவீங்களா? இப்போ நாங்கள் எங்களோட விருப்பம் சொல்கிறோம், எங்களோட விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்றுவீங்களா? தமிழக அரசுனா எல்லாத்தோட அரசு தானே. தமிழக முதல்வர் விஜய் அவர்களை வந்து குறித்து எவ்வளோ பேர் தரக்குறைவாக அவதூறாக பேசிட்டு வராங்க, அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியல. ராஜ்மோகன் அவர்கள் வந்து அதற்கெல்லாம் இந்த அமைச்சர்கள் வந்து பதில் கொடுக்காங்களா? பதில் கொடுக்கறது கிடையாது. மேடையில் வந்து விஜய் அவர்களை, தமிழக முதல்வர் அவர்களை ஒருமையில் பேசிட்டு வரான். யாருன்னே அவன் பேருன்னே தெரியாது, அவன்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்கலாம் ராஜ்மோகன் அவர்கள், அமைச்சர் அவர்கள். அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜாதி மதம் கடந்து ஒவ்வொருத்தரும் கண்டன குரல் கொடுத்துட்டு வராங்க. அவங்களாம் குறிப்பிட்ட உங்கள் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக கிடையாது, எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ரசிகர்களாக இருக்காங்க. தமிழக முதல்வர் விஜய் அவர்களை வந்து தவறாக பேசும்போது அனைத்து சமுதாயத்தை, மற்ற சமுதாயத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து பேசுகிறாங்க, தட்டி கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அவர் பேரை சொல்லி நீங்கள் எல்லோரும் அமைச்சர்களாக ஆகி இன்றைக்கி வந்து குறிப்பிட்ட ஜாதிக்கான ஒரு கட்சியாக, ஒரு ஜாதிக்கான ஒரு அரசாக நீங்கள் மாற்றிக்கிட்டு வாரீங்க. இது அமைச்சர் அவர்களுடைய பேச்சா? ஒரு பாரஞ்சித் பேசுகிறார் அப்படின்னா அவர் அப்படி தான் பேசுவார். இப்போ பாரஞ்சித் என்ன அமைச்சரா இல்லை முதல்வரா?
இல்லை ரஞ்சித் என்ன ஆளுநரா, இல்லை ரஞ்சித் என்ன பிரதமரா? அப்போ அது ஒரு பவர் செக்டார் வந்து தனியாக வந்து உருவாகிட்டு இருக்கா, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது வந்து எப்படி எடுத்துக்கிறது? அப்போது எப்படி வந்து பிஜேபியை சொல்கிறாங்கல்ல, பிஜேபிக்கு வந்து ஆர்எஸ்எஸ் சொல்கிறத வந்து பிஜேபி கேட்குது அப்படின்ட்டு, அதே மாதிரி தாவேகாவுக்கு வந்து ஒரு பவர் செக்டார் இருக்குது, தலித் செக்டார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அவர்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்பீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் சொன்னதை கேட்டீங்க, அடுத்து ரஞ்சித் சொல்கிறத கேட்குறீங்க. இப்போ அப்போ தமிழ்நாட்டில் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சொல்கிறத கேட்பீர்களா? டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒற்றை சான்றிதழ் கொடுங்க, ஒற்றை சான்றிதழ் முதல்ல கொடுங்க. மற்ற தலித்துகளுக்கான கோரிக்கை எல்லாத்தையும் உடனடியாக நிறைவேற்றுங்கள்ல, அப்போ டிஎன்டிக்கான கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றுங்கள். தேவரன் அரசாணையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க, தேவரன் அரசாணையை உடனே நிறைவேற்றுங்க. அந்த மாதிரி அப்போ எல்லா சமுதாயத்துக்கும் செய்யணும்ல. எஸ்எக் ராஜா தேவர் ஒரு கோரிக்கை வைப்பார், அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா? அப்போ எங்கள் சமுதாயத்திலேருந்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்க. அப்போ நீங்கள் ஒரு தலைபட்சமாக தானே செயல்படுறீங்க. இதை வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்காக சமூக வலைத்தளங்களில் எடுத்துக்கிட்டாலும் சரி, களத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்காக பேசுகிறதுல சண்டை போடுறதுல வந்து எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்களே, நாங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் நான் வந்து விஜயாக, அண்ணனாக, தம்பியாக நாங்கள் இருக்கேன், தாய் மாமனாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காகவா சொல்கிறீங்க? ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களாக உங்களை அண்ணனாகவும் தம்பியாகவும் தாய் மாமனாகவும் ஏற்றுக்கிறாங்க. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ஏற்றுக்கிறாங்க. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் உங்களுக்காக சமூக வலைத்தளங்களையும் சரி, பொதுத்தளங்கள்லையும் உங்களுக்காக பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு ஜாதிக்காக பேசுகிறாங்க, ஒரு ஜாதிக்காக செயல்படுவேன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க. அப்போ ரஞ்சித் இப்படி பேசுகிறது அப்படின்னா, அப்போ மோகன்ஜி அவர்கள் பேசுகிறார்ல, அப்போ மோகன்ஜியோட நோக்கம் செயல்படுற அளவுக்கு நீங்கள் செயல்படுவீங்களா? ரஞ்சித்தும் ஒரு இயக்குனர், மோகன்ஜி அவர்களும் ஒரு இயக்குனர். ரஞ்சித்தும் அவர் சமுதாயத்திற்காக பேசுகிறாரு, மோகன்ஜி அவருடைய சமுதாயத்துக்காக பேசுகிறாரு. அப்போ ரஞ்சித்து சொல்கிறது அந்த அவருடைய விருப்பம் நோக்கம் செயல்படும் வகையில் நான் செயல்படுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ மோகன்ஜி சொல்கிறாருன்னா அப்போ அவருடைய நோக்கத்தையும் அந்த மக்களுக்காக, வன்னியர் மக்களுக்காகவும் நீங்கள் வந்து பேசணும்ல, நீங்கள் செயல்படுவீங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு அமைச்சர் வந்து இப்படி ஓப்பனாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியவாதிகளுக்காக ஒரு நீட் எக்ஸாமுக்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்தில் அவர் வந்து ஜாதியை பற்றி பேசுகிறார் அப்படின்னா அதுவே தப்பு. அதையே தப்புன்னு சொல்லி அது இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லணும். அதுதான் ஒரு அமைச்சர். ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து அவர் பேசின அவரோட விருப்பம் வந்து செயல்படும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து உங்கள் மேலே தமிழக மக்கள் யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. நீங்கள் பள்ளி கல்வித்துறையில் வந்து ஜாதி பார்த்து தான் அப்போ செயல்படுவீங்க. அப்போது ரஞ்சித் ஒரு அமைச்சராக இருந்தாருன்னா, இப்போ ரஞ்சித் ஒரு அமைச்சராக இருக்கார், என்ன செய்வார்? அவர் ஜாதிக்காக தானே பேசுவார். அவருடைய படங்கள் முழுவதுமே அவருடைய ஜாதிக்காக தான் பேசுகிறார். அப்போது அவர் ஒரு அமைச்சராக இருந்தார்னா அவருடைய நோக்கம் என்னமாக இருக்கும்? அவருடைய ஜாதி மக்களுக்காக தான் பார்த்து செயல்படுறார். அப்போ அவருடைய நோக்கத்தை தான் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்களா? ரஞ்சித்தோட நோக்கத்தை தான் பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்த போகிறீங்களா? அப்போ பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறது தலித்துகளுக்கு ஆதரவாக செயல்பட போகிறதா? ஸோ அப்போ இது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே வந்து ஒரு கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி ஒரு அமைச்சர் வந்து ஜாதி ரீதியாக பேசுகிறார் அப்படின்னா அப்போ தமிழக மக்கள் எப்படி வந்து ஒரு பள்ளி கல்வித்துறை கூட இப்படி சரியாக செயல்படுமா, நேர்மையாக செயல்படுமா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக இதில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது வந்து இப்போது ஆட்சி வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த மாதிரி வந்து இப்போ தொடர்ந்து வந்து ஜாதி ரீதியாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு ஓப்பனாக பேசுகிறாங்க அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கிறது? இதற்கு முந்தைய திமுக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசில் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் எங்கேயாவது வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு ஆதரவாக செயல்படுவேன், குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த அவரும் ஒரு ஜாதியை சார்ந்தவர் தானே, அவர் அந்த ஜாதியை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவேன், அவர்களோட விருப்பம் நிறைவேறுவதற்கும் அவர்களோட நோக்கம் நிறைவேறுவதற்கும் ஆதரவாக நான் செயல்படுவேன்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா? அப்போ தாவேகாவோட அரசு வந்து அதோட அமைச்சர் வந்து நாங்கள் வந்து ஒரு ஜாதிக்கு ஆதரவாக செயல்படுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு அப்படின்னா அதை வந்து எப்படி எடுத்துக்கிறது? அதை தமிழக மக்கள் எப்படி எடுத்துக்கிறது? ஸோ இது போன்ற ஜாதி வெறி பிடித்த அமைச்சர்களை வந்து தாவேகா அரசு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக வைத்திருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளி கல்வித்துறைக்கு வந்து இப்படி ஒரு ஜாதி ரீதியான ஒரு அமைச்சர்களை வந்து ஜாதி ரீதியாக செயல்படுவன் ஓப்பனாக பேசக்கூடியவர்களை வந்து அமைச்சர்களாக வைத்திருப்பது வந்து மிகவும் வந்து ஒரு கேள்விக்குறி. மாணவர்களோட எதிர்காலமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகும் ஒரு நிலை இருக்குது.
ஸோ அதனால் தமிழக முதல்வர் வந்து உடனடியாக இதில் வந்து நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவியிலிருந்து அவரை வந்து விலக்க வேண்டும் அப்படின்னு வந்து இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.